அன்புக்குரியவர்களே, இன்று 12 சீடர்களை கடவுள் அழைப்பதை நற்செய்தியாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த 12 சீடர், நம்முடைய அன்பியத்து பெயர் கூட 12 சீடர்கள் தான். 12 அன்பியம் நம்முடைய பங்கில் உண்டு. அதில் அந்த பெயர்கள் அவருடைய 12 அந்த அப்போஸ்தலர்களை கொண்டு தான் அந்த அன்பியத்தினுடைய பெயர் இருக்கிறது. தீவிரவாதியாக இருந்த சீமோன்னு சொல்லி அவர் ரொம்ப பவ்யமாக சொல்கிறார். அந்த குழந்தைகள் அழகாக சொன்னது நன்றாக இருந்தது. கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். புக்குரியவர்களை என்று என்ன செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்த பொழுது, பேரண்டிங், அதாவது பெற்றோர் எவ்வாறு குழந்தைகளை வளர்த்த வேண்டும், கிறிஸ்துவ வழியில் எவ்வாறு வளர்த்த வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். இன்று நாம் மறைக்கல்வி வகுப்பை துவங்குகின்றோம். ஆகவே இந்த நாளிலே அந்த குழந்தைகளை எப்படி நாம் வளர்த்துவது என்பதை குறித்து சிந்திப்பது நல்லதாக இருக்கும். திருப்பாடல்கள் 78 இறைவசனம் 5 முதல் 7 முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள். திருப்பாடல்கள் 78 5 முதல் 7. இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார். வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும், இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும், அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும் போதும். அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்கும். அப்போது கடவுள் சொல்லியிருக்கார், உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ இந்த விவிலியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், கடவுளுடைய காரியங்களை நீ அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பெற்றோருக்கு கடவுள் அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். குழந்தைகள் என்பவர்கள் கடவுள் தருகிற பரிசு இல்லையா? கடவுள் தர பரிசு. எத்தனையோ தம்பதியர் இன்னும் குழந்தை இல்லாமல் ஏங்குறாங்க. எத்தனை வருஷம் அவங்க தவம் கிடக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கடவுள் குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு நம் கடவுளுக்கு தினந்தோறும் நாம் நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால் அந்த திருப்பாடல் 123 சொல்லுது, குழந்தைகள் என்பவர்கள் கடவுள் கொடுக்கிற பரிசு இல்லையா? மக்கட்பேறு என்பது கடவுள் தருகிற பரிசு. ஆனால் பலரும் இன்றைக்கு குழந்தை வேண்டாம் அப்படியெல்லாம் நினைக்கிறவங்கெல்லாம் உண்டு. கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களுக்கு வேலைக்கு போகணும், நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்குது, அதனால் எங்களுக்கு குழந்தை வேண்டாம். ஓலை எழுதும் பொழுது ஒரு கேள்வி இருக்கும். ஓலை எழுதும் பொழுது, உங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்னும் எண்ணம் உங்களுக்கு உண்டா அப்படின்னு. அந்த கேள்விக்கு நீங்கள் ஆம் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருமணம் ரத்தாகிவிடும். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் குழந்தை பெற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னாதான் அந்த கல்யாணம் செல்லுபடியாகும். ஆகவே குழந்தை வேண்டாம் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது இல்லையா? இப்போது வேண்டாம், அப்புறம் தள்ளி போட்டுக்கலாம், நோ, அப்படி யாரும் முடிவெடுக்க கூடாது. கடவுள் கொடுக்கிற சமயத்தில் அதை கொடுப்பார். நாம அதை தள்ளி வைக்க கூடவே கூடாது. ஒருவேளை நாம் அதை தள்ளி வைத்தால் அதுக்கு பிற்பாடு நீங்கள் குட்டிக்காரனை அடித்தாலும் அது கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். இது முழுக்க முழுக்க கடவுளுடைய கொடை, கடவுளுடைய அருள். அதனால் 1-2 நிறுத்திக்க கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நிறைய குழந்தைகள், கடவுளுடைய முதல் ஆசீர்வாதமே என்ன தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்கே அதுதான். நீ நிறைய குழந்தைகளை பெற்று நல்ல சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதா. ஆனால் இன்றைக்கி நிறைய நம்ம என்ன, நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், ஃபஸ்ட்டு இருந்துச்சு நாம் ஒருவர் நமக்கு இருவர், அப்புறம் மாறிச்சு நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் இல்லையா? அது ரொம்ப அது பைபிளுக்கு எதிரான ஒரு சிந்தனை. அது சாத்தானிடமிருந்து வருகிற சிந்தனை. அது கடவுளுடைய சிந்தனை அல்ல. கடவுள் அதை ஏற்கவே மாட்டார். ஏன் ஒரு தம்பதியை 2 பேர் ஆணும் பெண்ணும் இணையணும், இணைந்து அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், ப்ரொக்ரியேஷன். அது கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய திட்டம்.
இங்கே இருக்கிறவங்க யாருக்காச்சும் அந்த கல்யாணம் ஆனவங்க யாராச்சும் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்தால் உங்களுக்கான செய்தி இதுதான். அந்த சிந்தனைகள் இருக்கக்கூடாது. குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். அது 1-2ஓட நிறுத்தக்கூடாது. நிறைய குழந்தைகளை எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குழந்தைகளை பெற்றெடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்பத்தை கடவுள் தருவார். நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃபாதர், இன்னொரு குழந்தை இல்லை. கடவுளுடைய வாக்குறுதி அதான். நீ குழந்தைய பெற்றெடுக்கும் பொழுது உனக்கு தேவையானதை நான் தருவேன். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், 1-2ஓட நிறுத்திக்கிறோம். அப்போ சாமி அதுக்கு உண்டானது மட்டும்தான் தருவார். நீங்கள் நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து பாருங்களேன், நிறைய சம்பத்து உங்களுக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். இது சிரிக்கிறதுக்கு இல்லை, இது கடவுளுடைய வாக்குறுதி. அல்லேலூயா. ஆமாம், இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். சரியா, இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இது கடவுளுடைய வாக்குறுதி. பைபிளில் இருந்து கடவுள் கொடுக்குற கடவுள் வாக்கு மாறாதவர் இல்லையா, கடவுள் நம்பத்தக்கவர். அப்போ நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து எல்லோரும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற. இப்போ பாருங்கள், ஒன்று பெற்றுக்கிறாங்க, அது தின்னு 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 காண்டாமிருகம் மாதிரி ஆயிடுது. கடைசியில் என்ன, செல்லம் கொடுத்து கெடுத்து ஃபோனையே நோண்டி 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 உட்காந்துக்குது. வந்து கம்ப்ளைண்ட் என்ன, ஃபாதர் என் பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், ஃபோன்லேயே தான் கிடக்கிறான், ஜெபிக்க சொன்னால் வர மாட்டேங்கிறான் இல்லையா. அது கொஞ்சம் பெருசாகி இதெல்லாம் பண்ணி வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா முடிஞ்சது. வயசான காலத்தில் பார்க்குறக்கு யாருமே இல்லை. அது ஒரு 10 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் அப்படி தானே இருந்துச்சு. ஒருத்தன் போனால் இன்னொருத்தன் பார்ப்பான் இல்லையா. இப்போ ஒரு வீட்டில் ஒரு 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 10 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 ஆண்களும் ஒரு படை மாதிரி நின்று அந்த பிள்ளைகளை பார்ப்பாங்க. எவனாச்சும் போகும்போது எவனாச்சும் கிண்டல் பண்ணிட முடியுமா? அண்ணமாருக்கு வந்து நிற்பானுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இங்கே ஒன்று அது போகும்போது எவனாச்சும் கிண்டல் பண்ண அது ஊன்னு அழுதுட்டு வந்துட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டு போகுது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன ஃபெயிலியர் கூட தாங்கிக்க முடியாமல் போகிறாங்க. பகிர்வுனா என்னான்னு தெரியாமல் போகுது. அந்த காலத்தில் 10 குழந்தைகள்லாம் இருந்தாங்க. ஒரு ஆப்பிள் இருக்கும், அதை கட் பண்ணி அம்மா அதை பகிர்ந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த குழந்தை கற்றுக்குச்சு, பகிர்வுனா இப்படி தான். இன்றைக்கி ஒன்று அப்படியே தூக்கி அப்படியே சாப்பிடுது. அப்பாவுக்கு கொடுக்கறதில்ல, அம்மாவுக்கு கொடுக்கறதில்ல, யாருக்கும் கொடுக்கறதில்ல. பாருங்கள், இப்போ இதெல்லாம் இந்த வேல்யூஸ் எல்லாம் போகுது. அவள் கடவுள் சொல்கிற பாயிண்ட் இதான், நீ நிறைய குழந்தைகளை பெற்று நான் தர்ற வரைக்கும் நீ அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லையா. திருச்சபையினுடைய இதே என்ன, எந்த கருத்தடைகளையும் நீங்கள் செய்யக்கூடாது. செயற்கையானது எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. இயற்கையாக ஓகே, செயற்கையான கருத்தடைகளை, அதாவது திருச்சபையினுடைய படிப்பினை. பிரைஸ் தி லார்ட். அப்போது முதலாவது, கடவுள் தருகிற குழந்தைகளை நாம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. கடவுள் தருகிற குழந்தைகளை நாம் ஏற்றுக்கணும், அவங்கள நேசிக்கணும். அதே மாதிரி அபார்ஷன் இல்லையா, சில பேர்லாம் இதாக ஆயிடுச்சு, அபார்ஷன் பண்ணிக்கிட்டு வர்றவங்களாம் இருக்காங்க. அது பாவம், அப்படி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் ஒரு காலத்தில் நம்ம குழந்தை வேணுங்கும் பொழுது இருக்காது. அதனால் இந்த விஷயத்தில் முதலாவது நம்ம நல்லா மனசில் பதிய வச்சுக்கணும், குழந்தைகள் நமக்கு கடவுள் தந்த பரிசு. ரெண்டாவது, அவர்களை வளர்ப்பது எப்படி. இப்போ நம்ம வாசித்தது 78 திருப்பாடல் 78 அதை சொல்கிறாரு, இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார். இப்போ யாக்கோபுக்கு அந்த பைபிள் எல்லாம் சொல்லி கொடுத்து கடவுள் சொல்கிறார், நான் சொன்னதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லி கொடுக்கணும். 6வது வசனம், வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும் இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும். அதனால் என்ன ஆகும், இப்படி கற்றுக் கொடுக்கும்போது என்ன ஆகும், அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும். அந்த ஃபெய்த், இதுதான் முக்கியம், இதுதான் அடிப்படை ஃபெய்த். இன்றைக்கி ஏன் குழந்தைங்க வழி தவறி போகிறாங்க, ஏன் ஒரு சின்ன ஃபெயிலியர்னோடனே ஏமாந்து என்னென்னமோ தற்கொலைக்கெல்லாம் போகிறாங்க. ஃபெய்த், அடிப்படையான ஃபெய்த் நம்ம கொடுக்கல. அப்போ நீங்கள் கடவுளுடைய காரியங்களை பைபிள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க அந்த குழந்தைக்குள்ளே என்ன வரும், ஃபெய்த்து வரும், விசுவாசம் வரும். அதுதான் பைபிள் சொல்லுது. நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும். கடவுளை மறக்காமல் இருப்பாங்க.
இது நாள் வரைக்கும் என்னை வழி நடத்தினது கடவுள், இனியும் என்னை வழி நடத்த போகிறது கடவுள் அப்படின்னு கடவுள் செய்த நன்மைகளை எல்லாம் அவங்க நினச்சி பார்த்து கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க. 3வது, அவர் தம் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நீ சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? சின்ன வயசில் அந்த குழந்தைய கடவுளுடைய கட்டளை என்ன, அது எப்படி நீ கடைப்பிடிக்கணும்னு பெரியவங்க பெற்றோர் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். கேட்டிசம் கிளாஸு ஒரு அரை மணி நேரம் தான். அதில் அந்த டீச்சர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? உண்மையான கேட்டிசம் டீச்சர் யார்? பெற்றோர் தான். ஏன்னா உங்களோட தான் அந்த குழந்தை நிறைய நேரம் இருக்குது. அப்போ நீங்கள் தான் நிறைய காரியங்கள் கடவுளை குறித்து பைபிளை குறிச்செல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் நமக்கெல்லாம் தெரியும். அவர் புனிதர் ஆயிட்டார். ரொம்ப வருஷம் திரு அவையில் திருத்தந்தையாக இருந்தவர், போப்பாக இருந்தவர். அவர் புனிதர் ஆயிட்டார். அவருக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. இறந்த உடனே அவருக்கு அந்த அம்மாவுடைய ஏக்கம் இருக்குது. ரொம்ப ஏழை குடும்பம் தான் அவர். ஆனால் அவங்க அப்பா ரொம்ப பக்தி. இப்போ அந்த அப்பா இந்த கல் ஒடுக்கிற வேலை இப்படியெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது அவர் என்ன செய்கிறாரு, அந்த 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 குழந்தைக்கு, அதாவது ஃப்யூச்சர் திருத்தந்தை அவருக்கு அந்த குழந்தையில சொல்லி கொடுக்குறாரு, ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறார். திருத்தந்தை அவர் சொல்கிறார், நான் எப்படி ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எங்கள் அம்மா இறந்ததுக்கு பிற்பாடு எனக்கு அம்மா இல்லைங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அப்போது எங்கள் அப்பா எனக்கு ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு. இனி இவங்க தான் உன்னோட அம்மா, இந்த அம்மாட்ட நீ ஜெபிக்கணும்னு சொல்லி எனக்கு ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு. அன்றிலிருந்து நான் தவறாமல் ஜெபமாலை ஜெபித்தேன். இப்போ பார்த்தீங்களா, எங்கேருந்து அந்த நல்ல விஷயம் அந்த குழந்தை கற்றுக்குச்சு? தன்னுடைய அப்பாவிடமிருந்து. இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும். திடீர்னு தூக்கத்தில் எந்திரிச்சு பார்க்கும்பொழுது நடுராத்திரியில் அப்பா கண்ட காட்சி முட்டி போட்டு அப்பா ஜெபிச்சிட்ருப்பார். ரொம்ப ஜெபிக்கிற ஒரு மனிதராக அந்த ஜான் பாலுடைய தந்தை இருந்தார். தூக்கத்தில் எழுந்துச்சு பார்க்குறாரு, அப்பா முட்டி போட்டு ஜெபிச்சிட்ருக்கிறார். அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி வரும், என் அப்பா இப்படி ஜெபிக்கிறார், நானும் ஜெபிக்கணும் இல்லையா? பாருங்க, அப்படி அந்த ஃபெய்த்தில் வளர்ந்ததுனால தான் அவர் கஷ்டப்பட்ட ஏழப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தார், அந்த ஜெபத்தில் நிலைச்சிருந்தார். கடைசியில் குருமடத்தில் சேர்ந்தார். குருவானவராக, ஆயராக, திருத்தந்தையாக மாறினார். இது எங்கேருந்து கிடைச்ச விசுவாசம்? அப்பா கிட்டேருந்து கிடைச்ச ஃபெய்த். அப்போது நாம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி, குழந்தை தெரசம்மா எப்படி அவங்க புனிதராக மாறுறாங்க? அவங்களுடைய அப்பா பேர் செயின்ட் லூயிஸ் மார்ட்டின், அவங்க அம்மா பேர் செயின்ட் செலி மார்ட்டின். இவங்க அதே மாதிரி இவங்க குடும்பத்தில் 5 பிள்ளைகள், 5 மகள்கள் ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸாக மாறிட்டாங்க. எப்படி இது அவங்க குடும்பத்தில் சாத்தியமாச்சு? ஏன்னா அவங்க ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தாங்க. ஏழை குடும்பம்தான், ஆனால் ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தாங்க. அதிலிருந்து அந்த குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டு புனிதர்களாக மாறுகிறார்கள். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பாவம் நிறைஞ்சு கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களாம் வெளியில் இருக்கிற ஆட்கள் இல்லையா? அப்போது உங்களுக்கு தெரியும் பாவம் எந்த அளவுக்கு இன்றைக்கி இப்படி புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளை வழி இது கடைசி காலம், வழி தவறு செய்வதற்கு சாத்தான் நிறைய காரியங்களை, தந்திரங்களை பயன்படுத்துகிறான். கஞ்சா, போதைப் பொருள், சிகரெட்டு, குடி, அது இதுன்ட்டு நிறைய இதில் குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் சின்ன வயசில் எல்லாம் அடிமையாகி போகிற ஒரு காலமாக இருக்கிறது. அதனால் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை, கடவுள் குறித்த காரியங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது, அவர்கள் விசுவாசத்திலே வளரும் பொழுது, கடவுள் எப்போது உன்னை பார்க்குறாரு, நீ தப்பு செய்யக்கூடாது, நல்லது செய்யணுங்கிற அந்த குழந்தையுடைய மனசில் நாம் பதிக்கும் பொழுது அந்த குழந்தை தவறி போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதுக்கு டைம் கொடுக்கணும். கீபோர்ட் கிளாஸ் அனுப்புகிறீங்க, கராத்தா கிளாஸ் அனுப்புகிறீங்க, எல்லாம் நல்லது தான், திறமைகளெல்லாம் கற்றுக்கொள்ளட்டும். ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரம் அவங்களோட பர்சனலாக பேசணும். அவனுக்கு கடவுள் பற்றி தெரியுதான்னு சொல்லணும். ஒரு சில குழந்தைகள்லாம் வசனமெல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லும். ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கவே. அவன் எந்திரிச்சு போது பாருங்க, அந்த பாப்பாட்ட எத்தனை கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பைபிள்லேருந்து பதில் சொல்லும். எப்படி? அவங்க வீட்டில் அதை அப்படி பழக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம குழந்தைக்கு எத்தனை வசனம் தெரியுது, எப்படி சினிமா பாட்டு எத்தனை தெரியுது முக்கியம் இல்லை.
சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப வேதனைக்கு. அப்போ அந்த குழந்தை மனசில் என்ன இருக்கும்? சினிமா பாட்டு தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு குழந்தை தியானத்துக்கு போயிட்டு வந்துச்சு ஒரு வாரம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை என்னை பார்க்கும்போதெல்லாம் பிரைஸ் தி லார்ட் ஃபாதர்னு சொல்லுது, வசனம் சொல்லுது, நிறுத்துமான்னு சொன்னால் கூட அது சொல்லிக்கிட்டே இருக்குது ஒரே வாரத்தில். அப்போ அதுதான் குழந்தைங்க என்ன கேட்குதோ அது கற்றுக்குதுங்க இல்லையா? எந்த சூழ்நிலையில் வளருதோ அப்படி தான் அந்த குழந்தை வளருது. அப்போது இதே சினிமா பாட்டு வீட்டில் 24 மணி நேரம் போட்டுட்டு இருந்தால் எங்கே கடவுளுடைய பிரசன்னம் வரும்? எப்போ பார்த்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லேயும் படம் பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தை எப்படி கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கும்? பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் குடிப்பழக்கத்துக்கு போகிறது, தப்பான பந்தங்களில் போகிறது, தவறி போகிறது, இதெல்லாம் நடக்கிறது. அதுக்கு முழு பொறுப்பு அந்த குழந்தைகள் கடவுள் கொடுத்த கொடை. அவங்கள நல்லா வளர்த்துறது நம்முடைய மிக சிறந்த தலையாய கடமை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். இணைச்சட்டம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். பார்த்தீங்களா? கடவுளுடைய வார்த்தை உன் குழந்தைகளுடைய உள்ளத்தில் பதியுமாறு நீ சொல்லணும். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. எப்போ அந்த வசனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். வீட்டில் அங்கங்கே ஒட்டி வைங்க வசனம்லாம், கொஞ்சம் பார்க்கட்டும். அதெல்லாம் ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். அதெல்லாம் பார்க்கட்டும், எல்லாம் தெரியட்டும். அப்போ இது வசனம் உள்ளே போக 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 குழந்தை புனிதராக மாறும். இல்லை, இன்றைக்கி நமக்கு நல்ல ஆட்சியாளர்கள் இல்லை, நல்ல குருக்கள் இல்லை, நல்ல கன்னியாசிரிகள் இல்லை, நல்ல தலைவர்கள் இல்லை, புலம்புறோம்ல. எங்கேருந்து வருவாங்க? நம்ம குடும்பத்துலேருந்து தானே வருவாங்க இல்லையா? அப்போ நாம் அவங்களுக்காக ஜெபிக்கணும். நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்கணும். எப்படி? ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கும் பொழுது தான் அந்த குழந்தைகள் நல்ல தலைவர்களாகவும், நல்ல குருக்களாகவும், நல்ல கன்னியாசிகளாகவும் மாறுவாங்க இல்லையா? எல்லாரும் குடும்பத்தில் தானே வரோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீ படுக்கும்போது, எழும்போது அவற்றை பற்றி பேசு. அப்புறம் உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள், உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும், உன் வீட்டில் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை. அப்போ இறை வசனத்தை உன் குழந்தைகளுக்கு நீ சொல்லி கொடுக்கணும். அப்போ அவங்க தவறி போக மாட்டாங்கன்னு கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:6. நீதிமொழிகள் 22:6. நல்வழியில் நடக்க உன் பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். சென்ட் ஜான் பால் II சின்ன வயசில் ஜெயமாலை ஜெபிக்கிறத கற்றுக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் அவருடைய பாக்கெட்டில் ஜெயமாலை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சிலுவை பாத புக்கு இருக்கும், ஒரு ஜெயமாலை இருக்கும். எங்கே பயணம் செஞ்சாலும், ஃப்ளைட்டில் போனாலும் அவர்கிட்ட அது இருந்து. எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார். பிரைஸ் தி லார்ட். நீ சின்ன வயசில் உன் குழந்தைக்கு நல்லதை பழக்கிற பொழுது அது பெரிய வயசு ஆகிற வரைக்கும் அவனுடைய மனசில் அது இருக்கும். அதனால் இந்த சின்ன வயசில் நல்லவற்றை நீங்கள் கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மோனிகா, புனித மோனிகம்மா இதுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. தன்னுடைய பையன் வழி தவறி போனார், அகஸ்டின். ஆனால் அவருக்காக 17 ஆண்டுகள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். ஜெபித்து என்னாச்சு? கடைசியில் அவர் குருவாக மாறுகிறார், ஆயராக மாறுகிறார், புனிதராக மாறினார். அப்போ ஒரு அம்மாவோட ஜெபம் ஒரு பையனை புனிதனாக மாற்றும். சொன்ன பேச்சு கேட்கல, இது பண்ணல, முட்டி போட்டு அந்த அம்மா அழுதாங்க. எத்தனை? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 17 வருஷம். இந்த அகுஸ்தினார் செய்யாத பாவமே இல்லை. அகுஸ்தினாருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பாவம் செஞ்சவர். ஆனால் இந்த அம்மா அந்த மகனுக்காக ஜெபிச்சு 17 வருஷம் கண்டினியூஸ் இடைவிடாத ஜெபம் அந்த பையனை புனிதராக மாற்றியது. அப்போ ஜெபத்தால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கடவுளை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஃபாதர் சொல்கிறாரு,
குழந்தைகளை கேட்டிசம் கிளாஸ் அனுப்புங்க. ஒரு அரை மணி நேரமாச்சும் அது அந்த வசனத்தை கேட்கட்டும். முடிச்ச உடனே முந்தணையில் கட்டிக்கிட்டு அப்படியே பாதுகாப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. அந்த குழந்தை அப்படி தான் சொல்லுவோம், நம்ம வீட்டுக்கு போகலாம், டிவி பார்க்க ஒரு அரை மணி நேரம் உட்காரு. யார் அதை சொல்லிக் கொடுக்கணும்? அம்மா தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சரி, பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய உள்ள வசனங்கள். எபேசியர் 6, 1 முதல் 3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இதுவே ஏற்புடையது. உன் தந்தையும் தாயும் மதித்து நட. கடவுள் கொடுத்த 10 கட்டளைகளின் 4வது கட்டளை எது இல்லையா? ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர் இல்லையா? உன்னுடைய அம்மா அப்பாவை நீ மதித்து நடக்கணும். கடவுள் தருகிற கட்டளை 10 கட்டளை ரொம்ப முக்கியம். அதில் ஒன்று முக்கியமானது, உன் அம்மா அப்பாவை நீ மதிக்கணும். மிதிக்கக்கூடாது. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய். ரெண்டு பிளெஸிங் கிடைக்குது. உன் அம்மா அப்பாவை நீ மதிக்கிறதுனால பைபிள் தர 2 பிளெஸிங் என்ன? நீ நலம் பெறுவாய் இல்லையா? நீ ஹீல் ஆவ, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ நலம் பெறுவாய். 2வது, நீடூழி வாழ்வாய். உன்னுடைய ஆயுஷ்காலம் அதிகரிக்கும். நீ ரொம்ப வருஷம் சந்தோஷமாக உன்னால் வாழ முடியும். எப்போ? உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் நீ மதிக்கிற பொழுது. அப்பா அம்மாவை நீ அடிக்கிறதும் கண்ணீர் வடிக்க வைக்கிறதும் செஞ்சால் அது சாபமாக நம்ம மீது விழும். பிரைஸ் தி லார்ட். நாம் என்னதான் முயற்சி பண்ணாலும் முன்னேறி போகவே முடியாது. அது பெரிய சாபமாக வரும். அதனால அம்மா அப்பாட்ட ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்டு அவங்கள மதிக்கணும். அவங்க சொன்ன பேச்சு கேட்டு நடக்கும் பொழுது நீ நீடூழி வாழ்வாய், நலம் பெறுவாய் என்று வசனம் சொல்லுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 51. லூக்கா 2:51. பின்பு இயேசு அவர்களுடன், யாரு? சூசேப்பர் மாதாவோடு சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். இயேசு கோவிலில் காணாமல் போயிட்டார். 12 வயசில் அம்மா அப்பா தேடி போகிறாங்க. பாருங்க, ஒரு திருவிழா நடக்குது. இயேசுவை எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க? கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அம்மா அப்பா. அப்போது ஒரு நல்ல பேரண்ட்டாக சூசேப்பரும் மாதாவும் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அவர் கோவிலில் இருக்கிறார் இயேசு இல்லையா? அப்போ அங்கே காணாமல் போயிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே திரும்பி வர்றாங்க. வசனம் சொல்லுது, அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார், பணிந்து நடந்தார். அப்போ இயேசுவே தன்னுடைய பெற்றோருக்கு பணிந்து நடந்தார். இயேசு நமக்கு முன்மாதிரி. இப்போ நாமும் நம்முடைய பெற்றோருக்கு பணிந்து நடக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தருவார். கண்களை மூடுவோம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். பாவம் நிறைந்து கிடக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ உம்முடைய அருளை தாரும். நாங்களுடைய பிள்ளைகளை தவறான வழியிலே நடத்தியிருந்தால், சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இல்லாமல் துர்மாதிரியான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு விவிலியம் சொல்லிக் கொடுக்கவும், ஜெபங்களை சொல்லிக் கொடுக்கவும், திருப்பலிக்கு அழைத்து வரவும், அவர்களை கடவுளுடைய பிள்ளைகளாக வளர்த்தவும் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அந்த கடமையை நாங்கள் சிறப்பாக செய்ய உமது அருளை எங்களுக்கு தாரும். ஜெபம் கேளும் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென்.